நம்ம இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியல் பண்ண போகிறோம். எல்லாம் வந்து பருப்பு போட்டு வைப்பாங்க, இல்லை சும்மா வைப்பாங்க. நம்ம வந்து சும்மா சாதாரணமாக சிம்பிளாக சூப்பராக வந்து செய்கிற மாதிரிக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வந்து இந்த வாழைத்தண்டை வந்து இந்த அழுக்கு பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, இது ரொம்ப ஈஸி தான், ஆனால் கஷ்டம்னு நினச்சிட்டு சில பேர் செய்ய மாட்டாங்க. இந்த தோல் மேலே இந்த வாழை மட்டை மாதிரிக்கு இருக்கும் பாருங்க, அந்த தோலை வந்து சீவி எடுத்துரும். இதை எடுத்துட்டா கொஞ்சம் வந்து அந்த நரன்னு இருக்காது, கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இந்த மேலே உள்ள தோலை வந்து நல்லா எடுத்துறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம இதெல்லாம் வந்து நீர் சத்தான இது வந்து நல்லா சாப்பிட்டா ரொம்ப வெயிட் லாஸ் ஆகும். ஜூஸ் வச்சு குடிக்க கூட நல்லா இது பண்ணலாம், குடிக்கலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோதான். இந்த மேலே உள்ள நார்களெல்லாம் நம்ம எடுத்து பாருங்களேன். இப்போ எடுத்தாலே அந்த ரொம்ப நார் எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு. இவ்வளோதான். இதை வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கிறோம். இப்படி கட் பண்ணும்போது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. இந்த நுனியில் வச்சுட்டு இந்த ஒரு விரலில் வச்சு நம்ம இப்படி சுற்றணும். இதில் சுற்றின உடனே அந்த பாருங்கள் எவ்வளோ நார் வருதுன்னு. இது ஒவ்வொரு ட்ரிப்பும் இதுதான் மெத்தடு பாருங்கள். ஒவ்வொரு ட்ரிப்பும் ஃபுல்லாக கட் பண்ணிடாமல் அதை ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரிக்கு இந்த தண்டில் வந்து பாருங்கள் தொங்கிட்டு இருக்கா ஒட்டி, இது மாதிரிக்கு நம்ம பண்ணணும். இதை பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் இந்த நார் லேசாக இழுத்தோம்னா தெரியுதா, நார் நிறைய வந்துடும் பாருங்க. அப்போ இந்த லக்கில் இந்த விரலில் வச்சு ஒரு சுற்றிட்டு நம்ம இந்த விரலில் வந்து அந்த நாரை வந்து எடுத்துடணும். இப்படி எடுத்து இந்த விரலில் இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ. இந்த நாரை வந்து இப்படி நம்ம எடுத்துட்டு நிறையா இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த ரெடியாக வந்து நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். இந்த வாழைத்தண்டை இப்படி கட் பண்ண உடனேயே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும், அந்த தண்ணிக்குள்ளே போட்டுறணும். தண்ணியில் சாதாரண தண்ணியில் போட்டிங்கன்னா கருப்பாயிரும். கொஞ்சம் தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த தயிரில் போட்டால் அப்படியே அந்த கலர் வந்து மாறாமல் நல்லா அப்படியே ஒயிட்டாக இருக்கும். இல்லாட்டினா ஒரு மாதிரி கருப்பாயிரும். பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ரொம்ப பொடியாக நான் கட் பண்ணுறேன். பண்ணி உடனே வந்து இது நாரை எடுத்துட்டு உடனே நம்ம கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டுறணும். இவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி, இது கஷ்டப்பட வேண்டாம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது. அவ்வளோதான் பாருங்கள். உடனே இந்த ரவுண்டாக நார் எடுத்த உடனேயே நம்ம வந்து ரெடியாக மோர் வச்சுட்டு அதில் போட்டுறணும். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிற வேண்டியது தான். இந்த வாழைத்தண்டை ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம வந்து ஒரு 3 விசில் வச்சுக்கிடுவோம். ஏன்னா சில வாழைத்தண்டுகள் வந்து சீக்கிரமே வந்து வெந்துடும். சில நார்கள் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமான நேரம் இதாகும். நம்ம தாளிச்சு விட்டு வேகிறத விட இப்படி ஆவியில் வேக வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம 3 விசில் விட்டு நம்ம வந்து இது ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக கலர் மாறாமல், சில இதுக்கு வந்து கலர் மாறிடும். நல்லா 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 வெந்துருச்சு. போதும். நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இந்த வெடிச்சதுல கொஞ்சம் பாசிப்பருப்பு, நான் பாசிப்பருப்பு போடுறேன். நீங்கள் கடலைப்பருப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது சும்மா வறுத்துடணும். கொஞ்சம் லேசாக செவக்க வந்தால் போதும். இதில் பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், இது நல்லா கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை,
இந்த வாழைத்தண்டு வந்து இந்த கிட்னிலாம் வந்து ரொம்ப நல்லது. கிட்னி ஸ்டோன் இருந்தால் அதெல்லாம் வந்து கரைச்சி வருது. இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம ஆவியில் வச்சு இது பண்ணும்போது ஒரு பருப்பு எதுவுமே போடாமல் நம்ம காலையில் கூட இது வந்து நம்ம வெறும் வயிற்றில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஆயில் வேண்டியதில்லை. ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இதை உப்பு போட்டு மட்டும் நம்ம தயிரில் போட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு தயிரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னா காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் இந்த வாழைத்தண்டை வந்து ஜூஸ் போட்டு குடித்தா ரொம்ப நல்லது. இந்த பாருங்கள், இதை வந்து நம்ம இதில் கொட்டிடுவோம். நம்ம வேக வச்சுருந்ததை கொட்டிடுவோம். ரொம்ப தண்ணியும் வேஸ்ட் ஆகாது. இதில் கலரும் மாறாமல் இருக்கும் ஒயிட்டாகவே. நம்ம வந்து இது வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். உப்பு வந்து வாழைத்தண்டு வந்து ரொம்ப உப்பு கொள்ளாது. உப்பு வந்து கொஞ்சமாக போட்டாலே கரிச்சு கிடக்கும். அதனால வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வத்தட்டும். கொஞ்சம் நம்ம அடியில் இருந்த தண்ணி கொஞ்சம் இருக்கும்ல, அந்த தண்ணி கொஞ்சம் வத்தட்டும். தண்ணியோடையும் சாப்பிடலாம், தண்ணி வற்றியும் சாப்பிடலாம். இது கொஞ்சம் அதிகமான தண்ணி இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி இதாகட்டும். கொஞ்சம் மூடி வச்சுருவோம். எனக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும்.